ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். உங்கள் குழந்தைங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? கவலையே விடுங்க. அவங்கள வந்து ஃப்ரூட்ஸ் எப்படி சாப்பிட வைக்கலாம், அதை விட எனக்கு டெய்லியும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட வைக்கலாம். அது எப்படி, என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸில் ஸ்வீட் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரூட் வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸு, பிளாக் கிரேப்ஸ் ப்ளஸ் வந்து மேங்கோ, இது மூணுலேயும் தான் இந்த ஸ்வீட் செஞ்சுருக்கேன். எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா அழுத்தமானதாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக வாங்கிட்டு வந்தேன். நான் இன்றைக்கி 1/4 கிலோ க்ரீன் கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த 1/4 கிலோ க்ரீன் கிரேப்ஸில் எந்த வித டேமேஜும் இல்லாததாக பார்த்து எடுத்துக்கிட்டு அதை வந்து உதுத்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியெலாம் நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு இருக்கிற சின்ன ஜாரோ பெரிய ஜாரோ அந்த மிக்ஸி ஜாரோ எடுத்துக்கலாம். அதில் வந்து கிரேப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா அடிச்சுக்கலாங்க. நல்லா ஃபைனாக அடிச்சுட்டு ஒரு வாணலி அடுப்பில் வச்சு வாணலி ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த கிரேப்ஸ் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். அதோட 200 கிராம் கிரேப்ஸ் ஜூஸுக்கு 200 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதோட இது செய்யும்போது நம்ம வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். 200 கிராம் கிரேப்ஸ் ஜூஸ் அப்படின்னா 200 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டோமா. ஸோ இந்த 200 கிராமுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு 3 ஸ்பூனு சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணியில் விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அதை வந்து இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், லோ ஃப்ளேமில் இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரண்டியில் ஒட்டாத மாதிரி வரும்போது அதை இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு வந்துடலாம். அது ஆறட்டும். ஒரு பிளேட் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைனாலும் நம்மக்கிட்ட பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் பட்டர் பேப்பர் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஆயிலோ இல்லைனா பட்டரோ ஏதோ தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்சர் அதில் போட்டு நல்லா வச்சிடலாம், கூலாகட்டும். இப்போ பிளாக் கிரேப்ஸில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். யூஷுவல் தாங்க. பிளாக் கிரேப்ஸ் நான் 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கும் சோள மாவு 3 ஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டேன். 200 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். இதே போல் இதையும் வந்துட்டு வாணலியில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா சோள மாவு கரைச்சி வச்சுருக்க கரைசெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கன்சிஸ்டன்சி வந்து நல்லா ஒட்டாத மாதிரி, இந்த கண்ணாடியில் வந்து கண்ணாடி இதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கூட இல்லாமல் அந்த கரண்டியில் வந்து அந்த மிக்சர் வந்து ஒட்டவே கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக வந்து நல்லா சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாத மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாக்ஸில் வந்து இதை வந்து நம்ம ஆயில் தடவிட்டு அதில் இதே மாதிரி வச்சுக்கலாம். இதையும் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. கூல் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, கூல் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வந்து மேலே ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் நைட் ஓவர் நைட் இல்லைன்னா ஒரு 5 ஹவர்ஸ் இல்லைனா ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் வந்து நல்லா ஃப்ரீசரில் வச்சிடலாம். இல்லைன்னா சாதாரணமாக கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அது நல்லா கூலானதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், இது மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம தேவையான சைஸில், நான் வந்து கியூபிக் சைஸில் ஒட்டி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து முக்கோணமாகவோ இல்லை வந்து ஃப்ளவராகவோ இல்லை சின்ன சின்ன ரவுண்ட் ஸ்பேஸில் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து சுகரை வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். சுகரை நல்லா நான் ஒரு 200 கிராம் சுகரை பொடி பண்ணி வச்சுட்டேன். அதில் மிக்ஸ் பண்ணி இதை வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம வந்து தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காவை நல்லா துருவி எடுத்து அதை வந்து நெய் போட்டு நல்லா வதக்கணும் அப்படின்னாக்க நல்லா வதக்கிடும். அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அடித்து அந்த தூளை கூட நம்ம வச்சுக்கலாம். என்ன வேணாலும் நம்ம என்ன தூள் வேணாலும் இதில் வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு அதில் இதை ஆட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுங்க. எடுத்து மேங்கோவில் நான் அடுத்து செஞ்சேன். மேங்கோ வந்துட்டு நான் ஒரு 1/4 கிலோ மேங்கோ வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அதில் ஹாஃப் தான் போட்டேன், ஃபுல்லாக போடல. ஹாஃப்னால் ஒரு 150 கிராம் இருக்கும் மேங்கோ. அதை நல்லா கழுவிட்டு தோலை சீவி எடுத்துகிட்டு அந்த பல்ப்பு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த பல்ப்பு மட்டும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து அந்த பல்ப்பை வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த பல்ப்பை வந்து இதே போல்
ஒரு வாணலி அடுப்பில் வச்சு வாணலி ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த பல்ப் அதில் ஆட் பண்ணி அதோட வந்து சர்க்கரை சோள மாவு கரைசல் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் மேங்கோவுக்கு மட்டும் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு பட்டர் வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பட்டரில் செஞ்சால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டேன். இதில் சோள மாவு வந்து கரெக்டான அளவு போடணும். அப்படி இல்லாமல் கம்மியான அளவாக இருந்ததுன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சோ இல்லை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோ இறக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது தண்ணி விட்டு போகுது. அப்படி இல்லாமல் கரெக்டான அமௌண்ட்டு ஈக்குவலான அமௌண்ட்டு வந்து நம்ம அதை வந்து போடும்போது அதனால் ஒரு ஹார்டு அந்த ஒரு முட்டாய் பதம் அது வந்து கிடைக்கிது. நான் இதில் வந்து மேங்கோவுக்கு மட்டும் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட்டர் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி நல்லா வந்து இது பண்ணி எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக அதே மாதிரி எண்ணெய் வச்சு ஒரு பாக்ஸில் வந்து தடவிட்டு அதில் வந்து இதை ஆட் பண்ணி சமப்படுத்தி எடுத்து வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு மறுநாள் காலையில் நான் நைட்டு தான் இதெல்லாம் ரெடி பண்ணேன். மறுநாள் காலையில் வந்து இதை வந்து எடுத்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தா நல்லா ஹார்டாக இருந்தது. மாம்பழம் செம டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்குமோ இல்லை குழந்தைங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்குமோ இல்லை அவங்க எந்த ஃப்ரூட்டு சாப்பிட மாட்டாங்களோ அதை வந்து இந்த மாதிரி செஞ்சு பல்ப்பாக ஒரு ஜெல்லி இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி செஞ்சு நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மேங்கோவுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா சுகர் வந்து எடுத்துக்கல. சுகருக்கு பதிலாக நான் வந்து தேங்காவை துருவி அதை வந்து வாணலியில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு பேஸாக மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு. இது நல்லா க்யூப் சைஸுக்கு நான் இதை வந்து நல்லா மேங்கோ பல்ப் வந்து க்யூப் சைஸுக்கு நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். க்யூப் சைஸ் இல்லை, நீட்டமாக கட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அது கொஞ்சம் நீட்டமாக இருக்கிறது அழகாக இருக்க மாதிரி தோணுச்சு. அது மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கிட்டே இந்த தேங்காய் பூவை தூவி ஜீனி போட்டு அதில் வந்து அதுக்கு மேலே தேங்காய் பூவை தூவி கொடுத்தேன். குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். எங்கள் ஹவுஸ் கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். ப்ளஸ் வந்து என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுத்தேன். அவங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு கொடுத்தேன். எல்லாருமே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நமக்கு நேரமும் மிச்சம்தான். அதோட வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செலவும் ரொம்ப நமக்கு கிடையாது. ரொம்ப கம்மியான செலவு தான். நமக்கு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் வந்து எப்படி செய்வாங்க என்னெல்லாம் நமக்கு தெரியாது. கடையில் கிடைக்கிறத வாங்கி நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தி தான். ஃப்ரூட்ஸுன்றதுனால அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு தடவை இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு பூஸ்டராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய்.